ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி கொடுப்போம் என்ற ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில். RSS ஆசிவுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்திற்கு எதிராக போராடும் என முதலமைச்சர் பதிவு. ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் எனும் பலிபீடத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும். தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடி இறுதியில் தமிழ்நாடே வெல்லும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒரு விபத்து அல்ல என அக்டோபர் 4ஆம் தேதி ஹிந்து ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு EPS குற்றச்சாட்டு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டும் மக்களை அனுமதித்தது ஏன் எனவும் கேள்வி. கரூரில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என்று EPS சந்தேகம். எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 பேர் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை என கேள்வி. சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் மீது எடப்பாடி பழனிசாமி காட்டம். திமுக அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாத்தியங்கள் எனவும் கடுமையாக விமர்சனம். கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு லோக்கல் ரவுடியை இயக்கும் 10 ரூபாய் அமைச்சர் காரணம் என செந்தில் பாலாஜி மீது பிரேமலதா விஜயகாந்த் பரபரப்பு குற்றச்சாட்டு. பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருப்பதாக விளக்கம். செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு 10 ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தராங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் 5 தவறுகளை பட்டியலிட்ட பிரேமலதா விஜயகாந்த். குறுகிய சாலையில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்தது முதல் தவறு என்று பட்டியல். தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ்ஸே அவருது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. தாவேக தலைவர் விஜய் செய்த 5 தவறுகளால் கரூர் பரப்புரை கூட்ட நெரிசல். விஜய் குறித்த நேரத்தில் செல்லாதது முதல் தவறு என பிரேமலதா விஜயகாந்த் பட்டியல். விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜய் உள்ளிட்ட அனைத்து அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டமிட்டார். கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி எதிர்க்கட்சியினர் பிரச்சாரத்திற்கு நிபந்தனைகளை கடுமையாக்குவதாக திமுக அரசுக்கு கண்டனம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசம். அதை விடுத்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை சொல்லி அதை காரணம் காட்டி அனுமதி மறுப்பது, பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு துப்பில்லை, வக்கில்லை.
அதிமுக யாருடன் கூட்டணி சேர்ந்தால் டிடிவி தினகரனுக்கு என்ன என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் காட்டம். 18 MLA-க்களை அரசியல் அனாதையாக்கியவர் டிடிவி தினகரன் என்று குற்றச்சாட்டு. நாங்கள் எடப்பாடியார் யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை, உங்களுக்கே வருத்தம். நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க. அவங்களுடைய அரசியலில் பொது வாழ்க்கையில் தலையெழுத்து என்ன? தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் யார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழின தலைவர்களின் மொழி புரட்சியை தங்களது லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டதாக குற்றச்சாட்டு. என்ன செய்யும்? இந்திய திணிக்கும். திராவிட என்ன செய்யும்? அதை அப்படியே கைகட்டி எதிர்ப்பு இல்லாம ஏற்கும். இந்த எந்த திராவிட இயக்கம், இந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்திய திணிப்பை எதிர்த்திருக்கான். தன்னெழுச்சியாக தமிழினம் தலைவர்கள், இளைஞர்கள் எதிர்த்து போராடினார்கள். அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். திராவிடனையே திரை மயக்கம் கலங்கடிப்பதாக சீமான் விமர்சனம். அணில்கள் குறுக்கே ஓடுவதால் திராவிடன் தாவிக் கொண்டிருப்பதாக கிண்டல். கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து இருக்குது. திராவிட தாத்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. இதய பிரச்சனை தொடர்பாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதி. பரிசோதனைகளை மேற்கொண்டு வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா எனவும் மருத்துவர்கள் ஆய்வு. அண்ணாமலை பெயரை சொல்லி தேர்தல் நிதியாக 10 லட்சம் ரூபாய் கேட்டதாக கோவையைச் சேர்ந்த இளைஞர் வீடியோ வெளியிட்ட விவகாரம் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டு உண்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் அண்ணாமலை புகார். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி அருகே மின்னல் தாக்கி 4 பேர் படுகாயம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. 8 குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. இருமல் மருந்தால் குழந்தைகள் பலியான விவகாரம் தொடர்பாக அனைத்து மாநில சுகாதார செயலாளர்களுடன் மத்திய அரசு அவசர ஆலோசனை. இருமல் மருந்துகளின் தரம் குறித்து முக்கியமாக ஆலோசித்ததாக தகவல். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம், நிலச்சரிவு. நிலச்சரிவு மற்றும் பாலம் இடிந்து விழுந்த சம்பவங்களில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. ஒடிசாவின் கட்டாக்கில் துர்கா சிலை கரைப்பு ஊர்வலத்தில் வன்முறை. இருதரப்பு மோதலில் 10 இடங்களுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம். ஒடிசாவின் கட்டாக்கில் வன்முறை வெடித்த 13 காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு. இன்டர்நெட் சேவையும் துண்டிப்பு. பதற்றத்தை தணிக்க பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு.
தொடர் விடுமுறை முடிந்து வாகனங்களில் சென்னை நோக்கி மக்கள் படையெடுத்ததன் எதிரொலி. வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்திய இந்தியா 159 ரன்களுக்குள் சுருட்டியதால் 88 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. டெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு. 6 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம் என மொத்தம் 22 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் கோப்பையை வென்றார் அமெரிக்காவின் அமெண்டா. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் செக் குடியரசின் லிண்டாவை தோற்கடித்து அசத்தல். எளிமையான தோற்றத்தில் சாலை ஓரம் உணவருந்திய ரஜினிகாந்த். ஆன்மீக பயணம் தொடர்பான புகைப்படத்தை வைரலாக்கி கொண்டாடும் ரசிகர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் பெண்கள் திருவிளக்கு பூஜை. உலக நன்மை பெற வேண்டி 10,008 விளக்குகள் ஏற்றி வழிபாடு.